ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா, நம்ம போட்டில் வந்து அப்பா பிடித்து வந்த மீன்களை தான் ஒரு வீடியோ விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று வந்து நான் அப்பாக்கிட்ட கேட்டிருந்தேன், அப்பா நம்ம போட்டில் வர ஒரு ஆள் வந்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அப்பா எனக்காகவே நேற்று வந்து கடலுக்கு போய் நம்ம வலையில் பிடித்த மீன்கள் தான் இது. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஐஸ் எதுவுமே போடாமல் பிடிச்சிட்டு வந்த இறால்கள் தான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அப்பா வந்து நம்ம வலைக்கு மீன் பிடிக்க போயின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட கேட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா வலைக்கு போய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதம் இருக்குமா, இப்போ தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு போனாங்க. போயிட்டு விடிய காலம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா வரும்பொழுது. இதுதான் நம்ம போட்டில் வந்து மீன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ விலாகில் கூட கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அப்பா வந்து தனியாளாகத்தான் போட்டுக்கு போவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எங்களுக்காக சிறு வயதிலிருந்தே வந்து அவங்க வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எப்படி அப்பா வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்பா வந்து ஒரு ஆளாக தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கு போவாங்க. அது ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம் இல்லைங்களா. ஏன்னா வந்து அந்த போட்டோட இன்ஜினை வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். 2வது பார்த்திங்கன்னா அந்த வலை போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து வெயிட்டு எப்படியும் பார்த்திங்கன்னா 30 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி மேலே வந்து இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக அந்த வலை போடும்போது வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து மீன்கள், கனவா நண்டு, இறால், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசிகள் கூட அதில் வந்து வரும். அதெல்லாம் ஃபுல்லுமே வந்து என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணி இழுக்கணும். அப்படி வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்த மீன்கள் தான் இதுன்னு சொல்லலாம். அப்பா வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறத அம்மா வந்து கொண்டுட்டு போய் விற்பாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கப்பில் எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக வந்து 1 கிலோ இருக்கும். அது வந்து அம்மா வந்து 1 கிலோ மட்டும் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து 1.25 கிலோ வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பு ஃபுல்லுமே எடுப்பாங்க. இறாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இறாலாக இருக்கும், சின்ன இறாலாக இருக்காது. டேஸ்ட்டு அவ்வளோ இதாக இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் மதியம் சமைச்சி கொடுக்குறேன், பாருங்கள் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். இது ஃபுல்லுமே எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து 1.25 கிலோ தான் வைப்பாங்க. நான் கேட்டேன், இது வந்து எவ்வளோம்மா வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கப்பில் வச்சோம்னா 1 கிலோ வருமா, நான் வந்து எக்ஸ்ட்ரா 1/4 கிலோ வைப்பேன். ஏன்னா வந்து இறால் வந்து பார்க்கும்பொழுது நிறையா தெரியும். நம்ம வந்து உரிச்சிட்டோம்னா அதில் வந்து அந்த தோல்கள்லாம் எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பொழுது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாம்மா வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வந்து இறால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு 4 கிலோ போல் இந்த 4 கவரில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது ஃபுல்லுமே 1 கிலோன்னு தான் அவங்க வந்து அளவு கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வெளியிலலாம் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 700 விற்கும்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. வெளியில் வந்து 700. அது அம்மா கொடுக்குறது வந்து 1 கிலோ வந்து 400 தான் நான் கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கூட இருக்கும் வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஒரு 1/4 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஆனால் 400 தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. கேட்டதுக்கு ஏம்மா அப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மனசாட்சியோடு நம்ம கொடுத்தாதாம்மா வந்து கடவுள் நமக்கு வந்து அப்பாவுக்கு நிறைய பாடு வர அளவுக்கு வந்து அருள் புரிவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் அம்மான்னு சொல்லலாம். ரொம்ப இலகிய மனசு உள்ளவங்கன்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு பொருளுமே ஆசைப்பட மாட்டாங்க. நம்மளுக்கு கொடுத்தது இவ்வளோ போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன், நண்டு எல்லாமே கலந்து இருந்தது. இதுவுமே கொண்டு போய் விற்க கொடுத்துருவாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நம்ம சமையலுக்கு எடுத்துப்போமான்னு. நமக்கு வந்து மீன்லாம் அடிக்கடி கிடைக்கிறதுனால வேணாமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அது சாப்பிடும் பொழுது அது டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ்லாம் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து கொடுக்க சொல்லிட்டேன், இந்த மீன்லாம் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு.
சிறு வயதிலேருந்தே அப்படி தான் அப்பா வந்து மீனை வந்து நம்ம எவ்வளோவுக்கு முடியுதோ அவ்வளோவுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ 1½ கிலோ மீன் கொஞ்சமாக கிடைக்கும். மிஞ்சி மிஞ்சி பார்த்தா ஒரு 2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் வந்திருக்கு. எவ்வளோ வந்தாலும் சரி அது வந்து நம்மளோடயே போகட்டும்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமா கஷ்டப்படுவாங்க. இன்னொரு ஆள் நம்ம வந்து விலைக்கு எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்குறத விட அவங்க வந்து நமக்கு இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அதனாலே பார்த்தீங்கன்னா கூட வந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, நம்மளோடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அன்றாடம் போய் வந்து உழைத்து கொண்டு வருகின்ற மீன் தான் இதெல்லாம். இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் வந்து இது கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.